வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசியில் உப்புமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 3 கிளாஸ் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். அது வந்து நீங்கள் நல்லா ஒரு டைம் வறுத்துக்கோங்க. இது குக்கரில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். கடாயில் செஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்றுனா இதுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக அரிசி உப்புமா நொய் உப்புமா மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துப்பட்டவுடனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறமா ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. நான் 3லேருந்து 4 ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நாங்கள் கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்துட்டு போடுறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டு செய்யலாம். சீரகம் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு. நான் சீரகம் போட மறந்துட்டேன். பட் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு உப்புமாக்கு நல்லா கொடுக்கும். ஸோ நல்லா நம்மளுக்கு வந்துட்டு செவந்தவுடனே கடலைப்பருப்பு செவந்தவுடனே வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயமும் நிறைய இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரையாக டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வெங்காயமாக ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம நார்மல் உப்புமாவோட 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டு குதிரைவாலி அரிசி வறுத்து வச்சுருக்கிறத போடலாம். ஸோ அதை வந்துட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு வேகிறதுக்கு லேட் எடுக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளுக்கு வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணிடும், பட் நம்மளுக்கு வேகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இதே அளவு தான் தண்ணி. 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 விசில் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வேக விடுங்க. இது நல்லா பூத்து நல்லா நொய் எப்படி வெந்து வருமோ அதை மாதிரி தாங்க இதுவும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாவை ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி இல்லைனாக்கா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம வந்து நார்மல் ரவை உப்புமா அதெல்லாம் செய்கிறத விட இதை மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும்.
இப்போ நடுவில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நான் ஏன் குக்கரில் செய்யலைன்னா நம்மளுக்கு நடுவில் இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி நம்மளுக்கு வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கடாயில் வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சுருங்க. ஏன்னாக்கா நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு கரெக்டாக தண்ணியும் அந்த அரிசியும் வந்துட்டு நல்லா வெந்து வரும், கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத பார்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும்னாக்கா, இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னாக்கா இஞ்சி கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் வேகலை நம்மளுக்கு. ஸோ தண்ணி மட்டும் அப்சர்வ் ஆயிடுச்சு, வேகலை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் மூடி வச்சாலே போதும். சிம்மில் வச்சுட்டு அது நல்லா பூத்து நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். இது கூட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு மேலே வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான உப்புமா, குதிரைவாலி அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு சட்னி வச்சு சர்வ் பண்ணிடுங்க. இது நைட்டு டின்னராகவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.